மக்கள் பணத்தை திருடுபவர்கள், ஊழல் செய்பவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தண்டனை பெற்றால்தான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதே நேரத்தில அ பொது ஊழியர்களுக்கு ஒரு பயம் வரும். நம்மளுக்கும் நாளைக்கு இதான் நிலைமை. நம்ம வந்து ஊழல் செய்தால் இதான் நிலைமை. லஞ்சம் வாங்கினால் இதான் நிலைமை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தும். அப்ப அந்த பயம் ஏற்படுத்துவது என்பது என்றோ ஒரு நாள் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஒரு வழக்குன்னு இல்லாம, இது அடுத்தடுத்து நிறைய அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து தண்டனை பெற்றால் தான் ஒரு பயம் ஏற்படும் மற்றவர்களுக்கெல்லாம். வந்து மற்ற சட்டங்கள் போல் இல்லாம, ட்ரையல்லயே நாங்க எவ்வளோ நாள் ட்ரையலே நடத்தாமலேயே நாங்கள் வந்து ஒருவரை எவ்வளவு நாள் வேணாலும் சிறையில் வைக்கலாம் என்பது வந்து இன் பிரின்சிபல் தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. ஏன்னா அவர் ஊழல் செய்தவர்ங்கிறது நாட்டுக்கே தெரிந்ததாக இருக்கலாம். ஆனால் நிறைய நல்லவர்களும் இதை பயன்படுத்தி அவங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி மீது தான் அந்த இடியோடைய தாக்குதலே நடக்குது. அப்போ அவர்கள் என்னன்னா ட்ரையலே நடத்தாமலேயே நாளைக்கு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து அவங்க நிரபராதின்னு கூட நிரூபிக்கப்படலாம் யாரோ ஒருவர். ஆனால் அதற்காக இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவங்க வந்து சிறையில் ட்ரையலே நடக்காம உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய தண்டனை. அதனால அந்த பவர் வந்து தவறானது. இப்போ உதாரணத்துக்கு மற்ற சட்டங்கள்ல எப்படி இருக்கும்னா இன்வெஸ்டிகேஷன் நேரத்தில் கைது பண்ணலாம். அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க கேஸை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் வெளியே இருந்தாங்கன்னா ஃபேரா ஒரு விசாரணை நடக்காது அப்படின்னு சொன்னா நீங்க கைது பண்ணலாம். ஆனால் கைது பண்ணி 60 நாட்களுக்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கல் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெயிலுங்கிறது ரைட்டா மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மற்ற சட்டங்கள்ல இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இதுலயும் இருந்தாதான் சரியாக இருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனையாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஈடிய வந்து ஒரு 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 ஹென்ச்மேன் மாதிரி மத்திய அரசு பயன்படுத்துது அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் அது வந்து அப்படிதான் பண்றாங்க. ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் இப்போ பொன்முடி வழக்கோ எடுத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கோ எடுத்தீங்கன்னா, அந்த வழக்குகள்ல அவர்கள் வந்து லஞ்சம் பெற்றதற்கான தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பொன்முடி வழக்குல வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்தது. அவருடைய மனைவியுடைய சொத்தை வந்து அவரோட சொத்தோட சேர்க்கக்கூடாது என்று லோவர் கோர்ட் சொன்னது அபத்தமான ஒரு விஷயம். அது இரண்டும் இன்ஃபேக்ட் நாங்கள் கேண்டிடேட்லாம் அனலைஸ் பண்ணும்போது 80% சொத்துக்கள் வந்து மனைவியுடைய பேரில் தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் சேர்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய சொத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிறகு தான் அவங்க இன்கம் டேக்ஸில் போய் அந்த எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ ஒன்ஸ் நீங்க வருமானத்துக்கு அதிகமா இவ்வளவு குவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல எனக்கு வருமானம் அதிகமா வந்ததுன்னு சொல்லி அதுக்கு பிறகு போய் இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்றது அப்படிங்கிறத நீங்க எப்படி ஒரு ஒரு ஆவணமா எடுத்துக்க முடியும் கேஸ்ல? அப்போ நீ நாளைக்கு வந்து என்ன வேணா கேஸ் போட்டாங்கன்னா எனக்கு நீங்க சொல்லி எவ்வளவு வருமானம் அதிகமா குவிச்சான்னு நாங்க சொல்றீங்களோ அதுவும் என் வருமானம் தான் சொல்லி நான் போய் இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணிட்டு என்ன கேஸ்ல இருந்து விடுவீங்கன்னு கேட்க முடியும் யார் வேணாலும்.